அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 4ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக லாபஸ்தானமாகிய 11இல் ராகு மற்றும் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் குரு ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் பல்வேறு விஷயங்களில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது. மே 4 முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே 4 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. மிக முக்கியமாக வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே 7ஆம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க. புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. புதனும் நீட்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. என 3 கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு. வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீட்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார். சுக்கிரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே 1ஆம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும். ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க
இருக்கின்றன. மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மீன ராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். மேச ராசியில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. பூமிகாரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை. ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாகாரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கேது கன்னிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் குரு ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் சற்று மந்தமான சூழ்நிலை நிலவினாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய சுப பார்வை 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட குடும்ப வருமானம் உயரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. ஆனால் அதே வேளையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதை ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக சனி கர்மஸ்தானம் ஆகிய 10 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய கிளை ஆரம்பித்தல், புதிய தொழில் துவங்குதல் என அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தொழில் ஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த வேளையில் திட்டமிடக்கூடிய பணிகளில் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் கூடுதல் அலைச்சல் நிறைந்திருக்கும். ஆனால் அதே வேளையில் வருமானம் உயர்வதற்கான சூழல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட விஷயங்களை செய்து முடிப்பதில் சற்று அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலுவாக வெற்றிருக்கிறார். எனவே புதிய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்திலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயத்திலும் இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் சில விரய செலவுகளை அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக பெண்மணிகளுக்கு நிச்சயமாக
தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் வார்த்தைகளில் அதீத கவனத்துடன் பயன்படுத்துங்க. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதால் மற்றவர்களை காயப்படுத்துவதோடு தங்களையும் மன வருத்தத்திற்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பதை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. சற்று கவனம் நிச்சயமாக தேவை. இந்த தருணத்தில் சிரமத்தை குறைத்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றியும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.